வெல்கம் டு கேசி ஜாபிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செல்ஃபோனுக்கு, அதாவது ஒரு ஃபோனுக்கு டிஸ்பிளே காம்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான். டிஸ்பிளே காம்போனா என்னென்னா, டச் பேடோடு சேர்ந்து இருக்கிற டிஸ்பிளே. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு செக்ஷன் கப் எடுத்து, செக்ஷன் கப் அது மோஸ்ட்லி தேவையில்லை, ஹேர் இருந்தால் அதை ஹீட் பண்ணிவிட்டு சைடில் இது மாதிரி ஒரு ஷீட்டோ இல்லை ஒரு டெம்பரோ வச்சு அப்படியே லைட்டாக வச்சு ஒரு ஃபுல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அதில் அந்த கேப்பில் ஃபுல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது மாதிரி டச் பேடு, அதாவது அந்த டிஸ்பிளே மட்டும் தனியாக வந்துடும். நான் பண்ணும்போது அந்த கிளாஸ் மட்டும் தனியாக வந்துடுச்சு. ஆனால் டிஸ்பிளே பாதி டிஸ்பிளே அப்படியே கீழே ஒட்டிட்டு தான் இருந்தது. ஆக்சுவலி டிஸ்பிளே வந்து 6 லேயர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து போலராய்ட் ஷீட் இருக்கும் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த டிஸ்பிளே லேயரு, அப்புறம் ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் திருப்பி போலராய்ட் ஷீட் இருக்குங்க. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த சில்வர் கலரில் இருக்குது பாருங்கள், அது மாதிரி நீங்கள் பாதி டிஸ்பிளே மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி அதை தொட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து குட்டி குட்டி கிளாஸ் பீஸ் தான் உடஞ்சி வர ஆரம்பிச்சு, அது குத்த ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால ஏறிச்சுன்னா சுத்தமாக தெரியாது. இது மாதிரி பண்ணும்போது சின்ன பசங்களை கூட வச்சுக்காதீங்க. ஒரு டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிட்டோம், அதாவது பழைய டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஃபோனில் வந்து அந்த டிஸ்பிளேயோட ஃப்ளெக்ஸ் கேபிள் கனெக்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிளாஸ்டிக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கனெக்ஷனை ஒரு பின்னை வச்சு அது மாதிரி புல் பண்ணிங்கன்னா வந்துடும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் இருக்கிற அந்த கனெக்டர் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபோனில் இருந்து வராது அந்த கனெக்டரில் பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் உங்களால் புது டிஸ்பிளே மாட்ட முடியும். பாருங்கள், பழைய டிஸ்பிளே. இப்போ ஃபோனில் இருக்க அந்த கிளாஸ் பீசஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப குத்த ஆரம்பிச்சிது. நான் முதல்ல அது குத்துன்னு பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா கையிலலாம் நிறைய இடத்துல குத்திருக்கு. ஆனால் பிளட் வரல. குத்திருந்து வயிற்றுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு தான் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து டிஸ்பிளே உடைக்காமல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஹேர் ட்ரையர் வச்சு யூஸ் பண்ணி. அதிலெல்லாம் கூட அழுக்கு ஓட்டி இருந்தது, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணேன். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுருக்காங்க. கிளாஸ் பீசஸ்லாம் சேஃப்டி ஃபஸ்ட். நான் அந்த குட்டி கேனில் கலெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஒரு பின்னோ வச்சு அதில் ஏற்கனவே ஒட்டியிருந்த கம்மை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா ஒட்டும் போது கொஞ்சம் க்ராஸ் ஆகிடுச்சுன்னா சைட்லலாம் நிறைய கேப்ஸ் வந்துடும். அதனால் ஃபோன் உள்ள டச்சு செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம டச்சை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படின்னா அந்த ஒரு இடம் மட்டும் மேடானதுனால நம்ம டச் பண்ணும்போது அது வந்து வேறு ஏதாவது இடத்த டச், அதான் என்ன சொல்கிறது, வேறு இதுவும் டச் பண்ண. எப்படின்னா நம்ம 1 டச் பண்ணும்போது 2 டச் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இது மாதிரி வந்து அது ஏற்கனவே ஒட்டி இந்த கம்மை ரிமூவ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி ஃபுல்லாக ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி வரலன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள், வந்துடும்.
ஒரு காட்டன் போட்டும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்பிளே புது டிஸ்பிளே வந்து ஆன்லைனில் வாங்கலாம். ஆன்லைனில் வந்து ஸ்டாக் இல்லைன்னு கேட்டாங்க. அதனால் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடலோட நேம் போட்டு டிஸ்பிளே காமன் போட்டு பாருங்கள், வரும் கண்டிப்பாக. நான் வந்து இப்போ ப்ராடக்ட்டு அன்அவைலபிளாக இருக்குது, அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரல. வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் தரேன். நான் இது மாத்திரம் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே கிடையாது, டூப்ளிகேட் தான். எனக்கு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஆகுது. ஒரிஜினல் ஆல்மோண்ட் எல்இடி டிஸ்பிளே யூஸ் பண்ண நான் வாங்கினான்னு பார்த்தேன். அது வந்து 4900 என்னமோ சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் இன்னும் ஒரு 6000 போட்டு 3000 போட்டு ஒரு நியூ ஃபோனே வாங்கிக்கலாம். பாருங்க, டிஸ்பிளே படி பவர் ஆன் பண்ண ஆயிடுச்சு. மேலே வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், அதாவது புதுசாக வாங்கும்போது ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அவள் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளூ ஷர்ட் இருக்குது. பாருங்கள், எல்லா நம்பரும் ஒர்க் ஆகுது. ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, அதுவே பவர் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம வெறும் செக் தான் பண்ணோம். ஏற்கனவே டெஸ்டட் எல்சிடி தான். நான் இப்போ உங்களுக்காக ஒரு வாட்டி செக் பண்ணேன். சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேவை இதில் இந்த T7000 கம் போட்டு தான் ஒட்டணும். T7000 T8000 இருக்குது. T7000ங்கிறது வந்து பிளாக் கலர். அது வந்து பிளாக் ஃபோனுங்கிறதுனால பிளாக் கலரில் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஒயிட் ஃபோன்னா T8000 ஒயிட்னு கேளுங்க, அது தருவாங்க. இப்போ அடுத்தவங்க இதில் கொடுத்துருந்த அந்த ப்ரொடெக்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓட்டணும். இது வந்து ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருந்தாங்க, பேக்லேயும் அந்த ப்ரொடெக்டர் ஷீட் கொடுத்துருந்தாங்க. அப்ளை பண்ணுற மாதிரி கார்னரில் மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி கம் அப்ளை பண்ண உடனே டிஸ்பிளே வந்து நல்லா க்ரிப்பாக ஒட்டி டைட்டாக லாக் பண்ணி ரப்பர் பேண்ட் போட ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டேன் தெரியாமல். அந்த மேலே ஒட்டியில் டர்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே கம்மு கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இந்த பாருங்கள், இதுவும் போட மறந்துட்டேன். இதனால் இன்னும் சீக்கிரமாக கம்மு காய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது மாதிரி நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஏன் இது மாதிரி ரப்பர் பேண்ட் போகணுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அது வந்து டிஸ்பிளே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல அந்த சைடில் வர கேப்ஸ் வராது. மோஸ்ட்லி இன்னும் நிறைய ரப்பர் பேண்ட் போடணும், அதுவும் டைட்டாக போடணும். என்கிட்ட இப்போ டக்கு ரப்பர் பேண்ட் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, அதனால் நான் இப்போ போட முடியல. அப்புறம் வந்து அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கம்ஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்ட்லாம் ரிமூவ் பண்ண வரைக்கும் நான் சார்ஜர் போட்டுருக்கேன். ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த இதையும் பீல் ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். மேலே இருக்க அந்த ப்ரொடெக்டரை பீல் ஆஃப் பண்ணி நல்லா ஒரு வாட்டி ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி காயத்துக்கு முன்னாடி கொடுத்துக்கணும், நான் காய்ந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை பீல் ஆஃப் பண்ணுறேன். ஒரு புது ஃபோன் மாதிரி ஆகிடுச்சு. நான் இவ்வளோ புதுசு மாதிரி இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சர்வீஸ் ஃபோன் தானே டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தேன், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், இப்போ பார்க்கும்போது டிஸ்பிளே எவ்வளோ பிரைட்டாக இருக்குது.
தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல் ஃபார் யூ ஆல் கைஸ். பாய்.